இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. என்னுடைய அக்காளுக மகன் சவுதியில் 2 வருஷமாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தான். திடீர்னு வேலை இல்லைன்னு எல்லாரையும் பிரித்து விட்டுட்டு இவனையும் பிரித்து விட்டுட்டாங்க. வேறு கம்பெனியில் இன்டர்வியூ போனான். அப்போ ஒரு கம்பெனிலையுமே கிடைக்கல. திருப்பி நான் இங்கேருந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனப்போ என்னுடைய பிள்ளை எங்கள்கிட்ட சொல்லி நான் சித்திட்ட ஜெபம் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பிள்ளை எங்கே சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், கட்டாயம் அவனுக்கு இந்த இன்டர்வியூவில் அவனுக்கு கட்டாயம் வேலை கிடைக்கும், நான் அன்பரின் பாதத்தில் சாட்சி சொல்வேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அந்த வேலை கிடச்சிது. அடுத்ததாக என்னுடைய பிள்ளைக்கு ஃபீஸு கட்டணும். அந்த ஃபீஸு கட்டியதில் இவங்க காசு ஃபாரின்லேருந்து அனுப்பியிருந்தாங்க. அதில் அக்கௌண்ட்டில் ஒரு பிரச்சனை. அப்போ போன மாதம் இங்கே ப்ரேயர் பண்ணியது இந்த இடத்துல நான் இருந்தேன். அப்போ ரொம்ப கூட்டமாக இருந்து ப்ரேயருக்கு நான் ரெக்வஸ்ட்டு சொல்லலை. என்ன பிள்ளை அடுத்த நாள் பார் கவுன்சில் எக்ஸாம் எழுத போகிறோம், அதுக்காக சொன்னேன். ஆனால் அவங்க ப்ரேயர் பண்ணாங்க, பிள்ளை நல்ல முறையில் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ப்ரேயர் முடித்து வெளியில் போய் ஃபோன் பண்ணி, அம்மா அதிசயமாக இருக்குது, இவ்வளோ நேரம் நாங்கள் பண்ணினோம், ஒன்றுமே மொபைலில் பண்ண முடியலை. இப்போ எங்களுக்கு அந்த மொபைல் அக்கௌண்ட் ஒர்க் ஆயிடுச்சு, எங்களுக்கு அக்கௌண்ட்டில் காசு ஏறிட்டு. திரும்ப ஒரு பெரிய சாட்சி, என்னை வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அற்புதம் இது. எனக்கு நெஞ்சில் ஒரு இடத்துல அது சொல்ல முடியாத ஒரு வேதனை, ஒரு குத்தல். ஆனால் புண்ணு இல்லை, பரு இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு இடத்துல குத்திகிட்டே இருந்து. அப்போ நான் இதை யார்கிட்ட என் பிள்ளைகிட்ட சொல்லலை, ஹஸ்பண்ட்கிட்ட யார்கிட்டையுமே சொல்லலை, ஏசப்பாட்ட மட்டும்தான் நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ஏன்னா எனக்காக நோய்பட்டு நிறைய காசு நாங்கள் செலவு பண்ணிட்டோம், வீடையெல்லாம் இழந்துட்டோம். நான் அப்போ அந்த ப்ரேயர் ஆயில் தொட்டு போட்டு, ஏசப்பா எப்படியாவது எனக்கு இதுக்கு சுகம் கிடைக்கணும். அப்போ பிரதர் ஒரு நாள் நைட்டு 10 மணி ப்ரேயரில் சொன்னாங்க, ஒரு மக சொல்ல முடியாத ஒரு நோய், யார்ட்டையுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கியா, கட்டாயம் கடவுளுக்கு சுகம் தருவார் அப்படின்னு ப்ரேயர் பண்ணாங்க. அது எனக்குன்னு நினச்சி நான் அப்படியே ஜெபம் பண்ணேன். அற்புதமாக அந்த இடத்துல நான் ஹாஸ்பிட்டல் போகலை, ஒன்றுமே போகலை, ப்ரேயர் ஆயில் மட்டும் நான் 3 நாள் போட்டேன். ஏன்னா அந்த இடத்துல ஒரு வலியோ ஒன்றுமே இல்லை. 7 மாதமாக இருந்த வலி அப்படியே குறைஞ்சிட்டு, ஏசப்பாய் கோடான கோடி நன்றி. பிரைஸ் தி லார்ட். நான் செய்யார்லேருந்து வரேன். என் பேர் பரிமலா. நான் ஒரு 1 இயராக அங்கே வந்துட்டுருக்கேன். எங்கள் ஃபேமிலியில் நிறைய பிரச்சனை பிரிவினெல்லாம் இருந்துச்சு. நான் அதுக்காக இங்கே ப்ரேயர் பண்ணேன். சிஸ்டர் ஒருத்தர் கூப்பிட்டு வந்தாங்க, நீங்கள் ப்ரேயர் பண்ணு, உனக்கு அங்கே எல்லாமே சரியாயிடும் அப்படின்ட்டு. 1 இயரில் எங்கள் ஃபேமிலியில் நிறைய மாற்றங்கள். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தார். நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு ப்ரேயர் ஆயில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன், குணமடைஞ்சிட்டாரு. 3 மாதமாக எங்கள் அண்ணாவுக்கு அம்மை போட்டு கால் கை வராமல் வீங்கிட்டு இருந்துச்சு. நான் ரொம்ப கண்ணீரோடு லாஸ்ட் மந்த்து ப்ரேயர் பண்ணேன். ஐயா கிட்ட வெயிட் பண்ணி லாஸ்ட்டாக நான் ஃபோனில் ப்ரேயர் பண்ண சொல்லி கொடுத்தேன். மகனே, உனக்கு சுத்தம் உண்டு, எனக்கு சுத்தமாக, நீ எழுந்து துள்ளி குதிச்சு வருவான்னு சொல்லி ப்ரேயர் பண்ணார். இப்போ எங்கள் அண்ணாவுக்கு நல்ல சுகம் கிடைச்சி நார்மலாக நல்லா இருக்காரு. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 22வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? கர்த்தராகிய உன் ஆண்டவரும் கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற தன்னுடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனும் மானவர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் தேவனும் மானவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. ஆமா, இப்ப தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்து நீக்கி போட்டுட்டு வேறு சிலதை கூடவே நீக்கணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார். முதல்ல என்ன நீக்கிறாராம்? பயத்தை உன்னை விட்டு நீக்கி போடுகிறார். தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி போட்டுட்டு ஏன் பயத்தின் பாத்திரத்தை ஆண்டவர் எடுத்து போடுறாருன்னா,
இவன் பயந்து பயந்து இல்லாததை திருப்பி வரவழைச்சிருவான். அதனால இந்த தத்தளிப்பின் பாத்திரம் எடுக்கப்படுற கையோட இனி தைரியமா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய கிருபையை அவனுக்கு கொடுக்கும்படி அந்த பயத்தை அவனை விட்டு நீக்கி போடுகிறான். சங்கீதம் 34:4 சொல்லுகிறது, எடுத்து வாசிப்போமா? நான் கர்த்தரை தேடினேன், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து, அவர் எனக்கு செவி கொடுத்து, என்னுடைய எல்லா பயத்துக்கும், அவர் என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார், என்னை நீங்களாக்கி விட்டார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு யாரை தேடி வந்திருக்கிறீங்க? ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க. இந்த வசனத்தை நீங்க நம்புறதுன்னா, இன்னைக்கு ஆண்டவரை தேடி வந்திருக்கிற நீங்க, அவர் உனக்கு செவி கொடுத்து உன்னுடைய எல்லா பயத்திற்கு நீங்களாக்கி உன்னை விடுவிப்பாரா. அதான் இந்த வசனம். அவர் உன்னுடைய ஜெபங்களுக்கு செவி கொடுத்து, நீ என்னென்ன ஜெபங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்திருக்கிறாயோ, எதெல்லாம் இன்னும் கேட்கப்படவில்லையோ அவற்றுக்கு இன்றைக்கு கர்த்தர் செவி சாய்த்து பதில் தந்தேன் என்று சொல்லுகிறார். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இன்னைக்கு நீ சமாதானத்தோட போகலாம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு செவி கொடுத்து, உன்னுடைய வேண்டுதல்களுக்கு செவி கொடுத்து, எல்லா பயத்திற்கு நீங்களாக்கி உன்னை நீங்களாக்கி விட்டார். அப்ப அடுத்து நீக்கப்பட வேண்டிய ஒரு காரியம் பயம். இந்த பயம் எதற்கு அடையாளம்? அவிசுவாசத்திற்கு அடையாளம். ஏன் அற்புதம் நடக்கவில்லை? விசுவாசம் இல்லை. விசுவாசித்தால் தேவ மகிமையை பார்ப்பாய். விசுவாசித்தால் அற்புதம் நடக்கும். விசுவாசித்தால் உனக்கு ஒரு அதிசயம் நடக்கும். அப்போ இந்த பயம் ஒரு மனுஷனுக்கு இன்டைரக்டா அவிசுவாசத்தை கொண்டு வருகிறது. எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக. உங்களுடைய இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக இன்னைக்கு சொல்லுகிறார். பயப்படாதே மகளே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பெரிய நல்ல காரியம்லாம் உன் குடும்பத்தில் நடக்க போகுது. சின்ன சின்ன காரியங்களை நினைச்சு கவலைப்பட்டு பெரிய நல்ல காரியம் நிறைய நடக்க போகுது. ஹல்லேலூயா. அடுக்கடுக்கா செய்ய போறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமா, நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கொடுக்கிற தெய்வம் கூரைய பிச்சுக்கிட்டு கொடுக்கணுவாங்க. ஆமேன். ஆமா, கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா யாரு தடுத்தாலும் நிற்காது. ஏன்னா மேலிருந்து திறக்கப்படுகிறது நீரூற்றல்ல, மதகு. பரலோகத்தின் மதகுகளை ஆண்டவர் திறந்து விட்டாருன்னா அதுக்கு மேலே யார் மட்டுப்படுத்தினாலும் நிற்காது. ஒரு முறை அன்பரின் பாதத்தில் மீட்டிங்கில் ஒரு தம்பி ஒரு சாட்சி சொன்னான். எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த சாட்சி. அவன் வந்து சாட்சி சொல்கிறான். ஃபஸ்ட்டு அன்பரின் பாதத்தில் மீட்டிங்கு எதுக்கு வந்தான் அப்படின்னு அவன் சொன்னான். அவனுக்கு வேலை இல்லாமல், வேலை இழந்து பல மாதமாக வேலை இல்லாமல், மனைவிக்கு சாப்பாடு கொடுக்க முடியலை, பிள்ளைக்கு ஆகாரம் கொடுக்க முடியலை, பிள்ளைக்கு பால்டின் வாங்கி கொடுக்க முடியலை. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் கடனில் தத்தளிச்சிட்டு இருக்கிறான். வேலை எவ்வளோ இன்டர்வியூ ட்ரை பண்ணான், அவனுக்கு கிடைக்கல. எங்கெல்லாமோ அலைஞ்சு பார்த்தா அவனுக்கு கிடைக்கல. கடைசி அவன் ஒரு நாள் வறுமையில் உச்சக்கட்டத்தில் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கும்போது அவருடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், எப்பா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சாட்டர்டே சென்னையில் அன்பரின் பாதத்தில் மீட்டிங்னு, அவனுக்கு வீடு அம்பத்தூர் சைடுன்னு நினைக்கிறேன், அன்பரின் பாதத்தில் மீட்டிங்னு ஒன்று வேப்பேரியில் நடக்கும், நீ போயிட்டு வா, உனக்கு சாப்பாட்டுக்கு வழி பறக்கும். என்னையா சொல்கிறேன்னு கேட்டாராம். அப்போ சொன்னாராம், முதல்ல ஐயா நல்ல ஆவிக்குரிய ஆகாரம் கொடுப்பார், நீ போ, அது உனக்கு வாழ்வு கொடுக்கும். முடித்த உடனே உனக்கு நல்ல சுட சுட சாம்பார் சாதம் கொடுப்பாங்க. அப்போ அவனுக்கு முதல்ல சொன்னதை விட்டுட்டான். இப்போ அவனுக்கு அது தேவையில்லை. ஆவிக்குரிய ஆகாரத்துக்கு அவனுக்கு நாட்டமே இல்லை. முதல்ல பசி, அந்த பசிக்கு தான் வழி திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து ஒரு டிஃபன் பாக்ஸை எடுத்துட்டு நேராக அன்பரின் பாதத்தில் மீட்டிங் வந்துட்டு நல்லா உட்காந்து வசனத்தை எல்லாம் கேட்டார். அவன் வந்தது சாப்பாட்டுக்காக. வெட்கத்தை விட்டு மீட்டிங்கில் அவன் சொன்ன சாட்சியை சொல்கிறேன். சாப்பாடு கிடைக்கும், ஒரு நேரம் வயிறு நிறைய சாப்பிட்டு டிஃபன் பாக்ஸில் கொஞ்சம் எடுத்துகிட்டு எனக்கும் என் மனைவிக்கும் என் குட்டி பிள்ளைக்கும் நான் கொண்டு போகலான்னு சொல்லிட்டு ஆசையாக நான் வந்து உட்கார்ந்து வார்த்தையை கேட்டேன். அந்த வார்த்தையே எனக்குள்ளால ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திட்டு செத்து கிடந்த என் விசுவாசத்தை அது உயிர்ப்பித்தது. எனக்கு மறுபடியும் ஒரு வாழ்வு இருக்குது அப்படின்றது எனக்கு வெளிப்படுத்தி, செத்துடலான்னு நினைச்ச நாட்களுக்கு பதிலாக எனக்கு ஒரு வாழ்வு இருக்குதுன்றத ஐயா மூலமாக அந்த வார்த்தை எனக்கு கொடுத்தது. அதுக்கு பிறகு சாப்பாடை பற்றி நான் கவலைப்படலை. ஆனாலும் எனக்கு அன்னைக்கு சூழ்நிலைக்கு நல்லா திருப்தியாக சாப்பிட்டேன். ஒரு வாட்டிக்கு 3 வாட்டி வாங்கி சாப்பிட்டேன்.
சாப்பிட்டுட்டு என் மனைவிக்கும் பிள்ளைக்கும் கொஞ்சம் ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு போய் நான் கொடுத்தேன். ஐயாட்ட மேலே வந்து ஜெபம் பண்ண வந்தேன். ஐயாவுக்கு என்னை பற்றி எதுவுமே தெரியாது. ஐயா சொன்னார், குப்பையில் கிடக்கிற ஒன்றை நான் கோபுரத்தில் உட்கார வைக்கிற நாள் வந்துருச்சு. அந்த வார்த்தை அவனுக்கு உடம்பெல்லாம் நடுங்கி போச்சான். ஏன்னா அவன் குப்பையில் கிடக்கிற மாதிரி சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சாப்பாட்டுக்காக மீட்டிங் வந்தவன் சொன்னவன். ஆண்டவர் இந்த வார்த்தை சொன்ன, கோபுரத்தில் உட்கார வச்சு ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வச்சு அழகு பார்ப்பேன்னு சொல்லிட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, முடிச்சுட்டு மீட்டிங் முடிச்சுட்டு போனால் திங்கக்கிழமை, சனிக்கிழமை முடித்து ஞாயிற்றுக்கிழமை முடித்து திங்கக்கிழமை காலையில் அவருடைய ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் கூப்பிட்டு, எங்கள் முதலாளிக்கு இப்படி ஒரு வேலை ஆக வேண்டியிருக்கு, ஒரு கான்ட்ராக்டரை கூப்பிட்டுட்டு வர சொல்கிறார். இவனுடைய ஃபீல்டே இல்லாது, இந்த ஒரு ஆளை கூப்பிட்டுட்டு வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சு கொடுப்பான்னு சொல்கிறாரு. அதனால் உனக்கு எப்படி பார்த்தாலும் கையில் காசு இல்லைன்னு எனக்கு தெரியுது, அதனால் இந்த வேலையை உன் கையில் கொடுக்குறேன், 4 ஆளுங்களை கூப்பிட்டுட்டு வந்து நிறுத்தி நீ இந்த வேலையெல்லாம் அவனுக்கு முடிச்சு கொடுத்துரு எங்கள் ஓனருக்கு, அதுக்கு உனக்கு உள்ள பணத்தை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டு விட்ட உடனே அந்த முதலாளி கண்களில் தயவு. ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவர், அவர் கண்களில் தெய்வம். உண்மையாக சொல்கிறேன், எனக்கு தெரியாது, ஆனால் நான் 4 ஆளை வச்சு கூட நின்று செய்து தரேன் சார். அந்த உண்மையை கர்த்தர் பார்த்தார். அதன் பிறகு அந்த முதலாளி அதே ஃபீல்டில் அவனை உருவாக்கி தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் சொல்லி இன்னைக்கு பெரிய ஃபேக்ட்ரியை கர்த்தர் அவனுக்கு சொந்தமாக கொடுத்துருக்கிறாரு. அவங்ககிட்ட வேலை செய்கிறவங்க மட்டும் கிட்டத்தட்ட 50 பேர் 60 பேர் வேலை செய்கிறாங்க. ஒரு காலத்தில் அன்பரின் பாதத்தில் சாப்பாடு கிடைக்கன்னு வந்தவன் இப்போ அன்பரின் பாதத்தில் சாப்பாடு போடுற அளவுக்கு கர்த்தர் அவனை உயர்த்தி இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அதுதான் நம்முடைய ஆண்டவர். அந்த ஒரு ஜங்ஷன், அந்த பயத்தை ஆண்டவர் எடுத்து போட்டார். அவ்வளோதான், இதுக்கு மேலே முடியாது. அவர் சொன்ன வார்த்தை, ஐயா மூலமாக அந்த வார்த்தைகள் செத்து கிடந்து என் விசுவாசத்தை உயிர்ப்பித்தது. அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு போனேன், எனக்கு வாழ்வு கிடைத்தது. இன்னைக்கு இந்த வார்த்தையை நீ பிடிச்சிட்டு போ, உனக்கு வாழ்வு இருக்கிறது, உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. கர்த்தர் உனக்காக ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். ஏதோ ஒரு காரியம் நடக்கும், அது எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவன் சொன்னான், நான் இப்படியெல்லாம் முதலாளி ஆவேன், இத்தனை பேருக்கு வேலை கொடுப்பேன், நான் கனவுல நினைச்சு பார்த்ததில்லை. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நாள் உனக்கு வருகிறது, உன் பிள்ளைகளுக்கு வரும். இதெல்லாம் என் பிரதர் வந்து உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் நடக்கும். ஒரு செகண்டில் ஒரு மனுஷன் கண்களில் தயவு கிடச்சுன்னா நீ பெரிய ஆளாயிடுவேன். நிறைய பேர் நிறைய ஆசீர்வாதத்தை தேடுறீங்க, ஆனால் மனுஷர் கண்களில் தயவுன்னு ஒரு பெரிய ஆசீர்வாதம் பைபிளில் இருக்குது. நிறைய பேர் அதை கண்டுக்கிறதே இல்லை, நிறைய பேர் அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறீங்க. ஆண்டவர் சில நேரங்களில் மனுஷர்கள் மூலமாகத்தான் உனக்கு உதவி செய்வார். சில மனுஷர்களை உனக்காகவே ஆண்டவர் பெரிய ஆளாக்கி வச்சிருப்பார். ஒரு குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் ஆண்டவர் பெரிய ஆளாக்கி பெரிய லெவலில் வச்சிருப்பார். எதுக்கு தெரியுமா? அந்த குடும்பத்தில் கஷ்டப்படுற தம்பி தங்கச்சிங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக தூக்கி வச்சிருப்பார். அவங்கள வச்சுருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊரில் எல்லாம் ஃபங்க்ஷன் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்கள தான் பெரிய மனுஷன் சொல்லி கொண்டு முன்னால் உட்கார வச்சுருப்பாங்க. அவர்கிட்ட சொல்லி தான் எல்லா காரியத்தையும் நிர்ணயம் பண்ணுவாங்க, முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா ஆண்டவரால் அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஐஸ்வர்யவானாக இருப்பார். இன்னைக்கு அந்த ஐஸ்வர்யவான் பட்டியலிலே கர்த்தர் உன்னை கொண்டு வருகிறார். இன்னைக்கு உன் வீட்டுக்குள்ளால் ஐஸ்வர்ய சம்மனராகி ஆண்டவர் உள்ள போறாரு. உன் தரித்திரங்களுக்கு முடிவு. ஹல்லேலூயா. அந்த பயத்தின் ஆவியை ஆண்டவர் எடுத்து போடுகிறார். சங்கீதம் 34:6-7 சொல்லுகிறது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிறார். இன்னைக்கு பாருங்க, உங்களுடைய எல்லா பயத்தை ஆண்டவர் எடுத்து போட்டார். எல்லா பயத்தின் ஆவியை எடுத்து போட்டு தைரியத்தின் ஆவியினால நிரப்ப விரும்புகிறார். இந்த பயத்தில் சிலருக்கு கைகாலெலாம் நடுங்கினோம். ஒரு முறை ஒரு தம்பி வந்து சொல்கிறான், ஐயா நான் வீட்டில் எல்லாம் நல்லா படிச்சுட்டு தான் போவேன், ஆனால் எக்ஸாம் ஹாலில் போய் உட்கார்ந்த உடனே எனக்கு பயத்தில் உடம்பெல்லாம் வேர்த்துரும், உள்ளங்கையெல்லாம் தண்ணி மாதிரி ஆகிடுமா. அந்த தம்பி சொல்கிறான், உள்ளங்கையெல்லாம் தண்ணி மாதிரி ஆகிடும், நான் எழுதுகிற ஆன்சர் ஷீட்டில் தண்ணியாகவே ஊறும், அந்த அளவுக்கு பயம். அவன் சொல்கிறான், எனக்கு இந்த பயத்தினால எல்லாமே கோட்டை விட்டுருவேன், தெரிஞ்ச கொஸ்டினாக இருக்கும், இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமான்னு குழம்பி போய் பயத்தினால தான் நான் தோல்வி மேலே தோல்வி சந்திச்சுட்டு இருக்கிறேன். நான் நல்லா படிக்கிறேன், ஆனால் எனக்கு ஞாபகத்தில் நிற்கும், உள்ளே போன உடனே ஒரு விதமான பயம், கை நடுங்கு கால் நடுங்குது. அது மட்டும் இல்லை, ஒரு நாள் சொன்னார், அந்த பப்ளிக் எக்ஸாம் டைமில் ஒரு முறை அவனுக்கு அந்த பயத்தில் ஜுரமே வந்துருச்சான். ஜுரத்தோடு போய் உட்காந்து எக்ஸாம் எழுதுனேன்னு சொல்கிறான். ஒரே ஒரு வார்த்தை தான், ஆண்டவரே
நீர் கோழைத்தனத்தின் ஆவியை அல்ல, தைரியத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னீர். இவனுக்குள் இருக்கிற எல்லா பயத்தின் ஆவி, கோழைத்தனத்தின் ஆவிகளை ஆண்டவர் எடுத்து போட்டு தைரியத்தின் ஆவியினால நிரப்பம். சிங்கத்தை போல இவன் தைரியமாக இருக்கட்டும். அந்த ஒரு வார்த்தை சொன்ன உடனடியாக பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் சிலிர்த்துருச்சு. அதன் பிறகு அவனுடைய பார்வையிலே ஒரு வித்தியாசத்தை அந்த நிமிஷம் பார்த்தேன். இந்த தைரியத்தின் ஆவி வந்த உடனே பார்வையில் ஒரு நம்பிக்கை வருகிறது. அவன் பேச்சில் ஒரு நம்பிக்கையை பார்த்தேன். ஸ்பாட்டில் ஒரு செகண்டில் அந்த வசனம், மங்கள வார்த்தை, அந்த ஆவி போய் அந்த தைரியத்தின் ஆவியானவர் உள்ள வந்த உடனடியாக அவனுடைய பார்வையில் பேச்சில் எல்லாம் கண்ணீர்னு இருக்கு. அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் அவிசுவாசமாக பேசுகிறவன் ஜெபத்திற்கு பிறகு விசுவாசத்தில் பேசுகிறான். அங்கில் இந்த முறை நான் எல்லாம் நல்லா பாஸ் பண்ணிடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. பயம் வந்துச்சுன்னா நம்பிக்கை தான் முதல்ல இழந்து போவீர்கள். எனவே அந்த நம்பிக்கையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை தருவார், இன்றைக்கே தருவார். ஹல்லேலூயா. எல்லா பயத்தின் ஆவிகள் சில பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருந்து அவர்களை நைட்டு தனியாக வெளியே போகக்கூடாது, ஒரு சின்ன காரியத்தை செய்ய விடாது, எப்பவுமே யாராவது ஒருத்தர் துணைக்கு கூட போயிட்டே இருக்கணும். எவ்வளவு நாள் தான் இப்படி இருப்பீங்க? என் அன்பு தேவனுடைய பிள்ளை, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு உனக்காக பரலோகத்திலிருந்து ஒரு அபிஷேகம், ஒரு வல்லமை, ஒரு வரம், ஒரு கிருபை மேலே இறங்குது. அது அசாதாரணமான காரியங்களை செய்ய வைக்கும். நீ நினைச்சு பார்க்காத காரியங்களை உனக்கு செய்து கொடுக்கும். வேதம் சொல்லுகிறது, அவரை உறுதியாய் பற்றி பிடித்திருக்கிற மனதை உடையவன் அவரையே நம்பி இருந்தால் பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வார். இன்னைக்கு ஆண்டவரை உறுதியா பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பூரண சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவன் சத்தத்தை கேட்டு அவனுடைய நெருக்கங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி விடுவித்தார் என்ற வசனத்தின்படி, ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய எல்லா நெருக்கத்திற்கு நீங்களாக்கி என் பிள்ளைகளை நீர் விடுவித்ததற்காய் ஸ்தோத்திரம். தத்தளிப்பின் பாத்திரத்தையும் உக்கிரத்தின் பாத்திரத்தையும் உன்னிடத்தில் நீக்கி போடுவேன் என்று சொன்னேன். எந்தெந்த பிரச்சனையிலே என் பிள்ளைகள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார், எந்த உக்கிரத்தின் வண்டல்களை என் பிள்ளைகள் குடித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இந்த 2 பாத்திரங்களையும் என் பிள்ளை விட்டு நீக்கி போட்டு சமாதானத்தின் பாத்திரம் என் பிள்ளைகள் மேல் இறங்கி வருவதாக. ஒருவேளை உம்முடைய உக்கிரத்தின் பாத்திரம் என் பிள்ளைகளோடு இருந்து தீராத ஒரு கொள்ளை நோயை கொண்டு வந்திருக்கலாம், ஏதோ ஒரு சாபத்தின் வியாதியை கொண்டு வந்திருக்கலாம், ஏதோ ஒரு தரித்திரத்தை கொண்டு வந்திருக்கலாம். ஆண்டவரே என் பிள்ளைகள் மீது நீர் மனம் இறங்கும். என் பிள்ளைகளுடைய எல்லா அக்கிரமங்களை நீர் மன்னியும். என் பிள்ளைகளுடைய எல்லா பாவங்களை நீர் மன்னியும். என் பிள்ளைகளுடைய சாபங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீர் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு பரிசுத்த இருதயத்தை தாரும். பயத்தை நீக்கி போடுவேன் என்று சொன்ன தேவனே, பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள், சில பிள்ளைகளும் பயந்து கொண்டிருக்கிறாங்க. ஐயோ எனக்கு தோல்வி வந்துவிடுமோ, நிந்தை வந்துவிடுமோ, பயந்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இப்பொழுது ஒரு விசுவாசத்தை நீர் கொடுப்பீராக. தைரியத்தை தாரும். என் ஆண்டவரனை ஜெயிக்க பண்ணவா. என் ஆண்டவருடைய நாமங்களில் ஒன்று ஜெகோவா நிசி, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்கிறதற்காய் உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 78248559
99 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 14, ராமலிங்க நகர், OMR ரோட், SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமி நடத்தும் சம்மர் பிரேக் ஸ்கில் மேக் பள்ளி பயிலும் மாணவ மாணவியருக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இந்த வருடம் மே கோடை விடுமுறையை முன்னிட்டு எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியின் மூலம் குறைந்த கட்டணத்தில் 7 தினங்களில் போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, போட்டோஷாப், வீடியோ எடிட்டிங் ஆகிய தொழிற்கல்விகளை மிக சிறந்த முறையில் பயிற்றுவிக்க நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். மேலும் விவரங்களுக்கு எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியின் தகவல் தொடர்பு மையத்தை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.